20 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் களமிறங்கும் சீமானின் திரைப்படம் குறித்து இந்த காணொளியில நம்ம விரிவாக காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக திரைத்துறையில் ஒரு இயக்குனராக பணியாற்றி வந்தவர்ங்கிறது அனைவருக்கும் தெரிந்தது. எப்படி ஒரு சில இயக்குனர்களுக்கு இந்த அளவுக்கு பெயர் கிடைக்கிறது அப்படின்னா அவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு சில திரைப்படங்கள் தான் காரணம். அந்த வகையில அண்ணன் சீமான் அவர்களை அனைவருக்கும் தெரிவதற்கான காரணம் ஒரு சினிமா இயக்குனராக இல்லாமல் அவர் ஒரு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும் பிரபாகரன் அவர்களை தூக்கி கொண்டாடக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நபர் அப்படின்னும் உலக அளவில் அவர் தெரியும். அவருடைய இயக்கத்துல 2006ஆம் ஆண்டு வெளியான தம்பி என்ற திரைப்படம் இப்ப மீண்டும் தம்பி வருகிறான் அப்படின்னு ஒரு புது பதிப்புடன் இந்த திரைப்படத்தை வெளியிடுவதற்காக அண்ணன் சீமான் அவர்களோட இந்த படம் வெளியிடுவதாக கூறியிருக்காங்க. அண்ட் இந்த விடயத்தை பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை உத்ரா புரொடக்ஷன் டீம் தான் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. 20 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் திரையில் அண்ணன் சீமான் அவர்களுடைய அந்த ஆக்ரோஷமான வசனங்களுடன் கூடிய மாதவனின் நடிப்பில் வெளியாக இருக்கிற அந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அண்ணன் சீமான் இயக்கத்தில் வெளியான திரைப்படங்களில் மிக முக்கியமான திரைப்படமாக தம்பி பார்க்கப்படுகிறது. அவர் பல வேடங்களில் நடித்து இருந்தாலும் கூட பல திரைப்படங்கள் இயக்கி இருந்தாலும் கூட இந்த படத்திற்குரிய தலைப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதுவே மிகப்பெரிய சர்ச்சை. ஏன்னா அது அந்த காலகட்டத்தில் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தம்பிங்கிறது யாரை அழைப்பாங்க, யார் இந்த தம்பி, யாருடைய கோபம் இந்த வெளிப்பாடு தம்பி அப்படிங்கிறது எல்லாம் அந்த திரைப்படம் அந்த காலகட்டத்தில் வெளியாகும் போது அதற்கான தலைப்பு அப்படின்னும் போது அனைவருமே எதிர்பார்த்த ஒன்றாக இருந்தால் அதை முழுக்க முழுக்க உண்மையிலே அவர் விரும்பக்கூடிய அத்தனை விடயங்களும் அதே நேரத்தில் அவர் எவ்வளவு பாதிக்கப்பட்டார் அப்படிங்கிறதையும் மறைமுகமாக அதே நேரத்தில் தமிழக மக்களுக்கு அந்த பலியை கடத்துவதுன்னு அனைத்தையும் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த திரைப்படத்தின் மூலயமாக வெளிப்படுத்தி இருப்பார். அண்ட் இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவிற்கு அப்போது வெற்றி பெற்றது. அதே போல 20 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த திரைப்படம் இப்ப ரீரிலீஸ் செய்ய போவதாக தகவல் வெளியாகிருக்கு. கூடிய விரைவில் எந்த தேதி அப்படிங்கிறதையும் வெளியிடுவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். தற்போது இப்ப அண்ணன் சீமான் அவர்களுடைய இயக்கத்தில் அன்று வெளியான படம் இன்று வெளியாகிறது அப்படின்னும் போது அதற்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறதா? அந்த திரைப்படத்தை நிச்சயம் பார்க்க விரும்புகிறீர்களா திரையரங்கில் அப்படிங்கிறது இப்போதைய கேள்வியா இருக்கிறது.